Hi viewers, welcome to Handmade Magic. இன்றைக்கி நம்ம ஆஃப் டபுள் crochet எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் 4mm நீடலையும் 6mm உள்ளன் யானையும் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம எப்பயும் போல் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் followed by 20 chain stitches. ஸோ உங்களுக்கு செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு தெரியலன்னா இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எல்லா ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயுமே நான் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வேணும்னா நீங்கள் அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ டோட்டலாக 20 + 1 21 செயின் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஆஃப் டபுள் crochet பேட்டர்ன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 20th செயினில் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ yarn over பண்ணி நீடில் 19th செயின் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்தால் நமக்கு 3 லூப்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அந்த 3 லூப்ஸ் வழியாக ரிமைனிங் த்ரெட்டை வெளியே எடுக்கணும். ஸோ இந்த பேட்டர்னை தான் நம்ம நெக்ஸ்ட்டு வர எல்லா செயின் ஸ்டிச்லேயும் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு டோட்டலாக இப்போ 20 ஆஃப் டபுள் crochet வர மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் இப்போது yarn over அந்த சைடு இருக்கிற த்ரெட்டை எடுத்து 3 லூப் ஃபார்ம் ஆகிருக்கும். அகெயின் yarn over பண்ணி த்ரெட்டை வெளியே எடுக்க போகிறோம். ஸோ yarn over த்ரெட்டை உள்ளேருந்து வெளியே எடுத்து அகெயின் yarn over பண்ணி அந்த த்ரெட்டை 3 லூப் வழியாக வெளியே எடுக்க போகிறோம். ஸோ இந்த பேட்டர்னை ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போது நான் லாஸ்ட் ஸ்டிச்சை எப்படி ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ இதுதான் நம்மளோட லாஸ்ட் ஸ்டிச். ஸோ எப்பயும் போல் yarn over லாஸ்ட் செயின் ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்து 3 லூப் ஃபார்ம் ஆகும். அந்த 3 லூப் வழியாக நம்ம இன்னொரு yarn over பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்ம ஆஃப் டபுள் crochet பேட்டர்ன். ஸோ இப்போது ஒரு ஸ்லிப் நாட் போட்டு இந்த பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஸ்லிப் நாட் போட்டுட்டு நமக்கு எந்த அளவுக்கு எக்ஸஸ் ஆன த்ரெட் நமக்கு வேணுமோ அதை சிசர்ஸை வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணதுக்கப்புறமா அந்த சைடு இருக்கிற ரிமைனிங் த்ரெட்டை நம்ம இந்த லூப் வழியாக உள்ளேருந்து வெளியே எடுக்க போகிறோம். ஸோ வெளியே எடுத்துகிட்டு அதை நல்லா டைட் பண்ணி விட்டாவே நமக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக சீல் ஆகிடும். இதுதான் ஆஃப் டபுள் crochetோட ஃபைனல் லுக். நீங்கள் வேணும்னா எக்ஸஸ் த்ரெட்டை சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.